அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி நம்ம அருமையான சுவையான ஒரு ரெசிபி செய்யலாம். எப்பயுமே நீங்கள் அவரைக்காவை சாம்பாராக இல்லாட்டினா பொரியலாக வச்சு சாப்பிட்ருப்பீங்கள்ல, இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யணும்னா, அவரைக்காவை நம்ம நல்லா நறுக்கிக்கிறணும். நறுக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுக்கிறணும். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதங்க விட்ட உடனேயே அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டு அதையுமே நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா மசாலாவோட புரட்டின உடனேயே நம்ம இதில் நம்ம அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மேலே கீழே பெரட்டி விட்டு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ சுவையாக இருக்கும். மறக்காமல் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.